வெல்கம் டு மை சேனல் ராம்ஸ் யூனிவர்ஸ். திஸ் ராம் ஹியர். நாளைக்கு வந்து நீட் எக்ஸாம் தொடங்க போகுது. இந்தியா ஃபுல்லாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் மாணவர்கள் வந்து நீட் எழுத போகிறாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டை சேர்ந்த 2 மாணவர்கள் வந்து இந்த நீட் எக்ஸாம் ப்ரெஷர்னால் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இது வந்து ரொம்ப ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவம், துயரமான சம்பவம். நீட்டு மட்டுமே வாழ்க்கை இல்லை அப்படிங்கிறது இந்த மாணவர்களுக்கு புரிய வைக்க வேண்டிய கடமையில் வந்து நம்ம சமூகம் இருக்குது. அவ்வளோ தூரம் அவங்க ப்ரெஷர் எடுத்துக்கிற வேண்டிய அவசியம் இல்லை. நீட்டு எழுத முடியலன்னா என்ன, இப்போது மற்ற கல்வி படிக்கலாம், மற்ற பாடங்கள் படிக்கலாம், வேறு ஏதாவது கிராஜுவேட் ஆகலாம். வாழ்க்கை வந்து பல திசைகளில் வந்து எப்படி வேணால் வாழ முடியும் அப்படிங்கிறது இந்த பிள்ளைகளுக்கு வந்து புரிய வைக்கணும். ஒரு நீட்டு மட்டுமே வாழ்க்கை இல்லை அப்படிங்கிறத வந்து இவங்களுக்கு வந்து தெரிய வைக்கணும், இது வந்து உணர்த்தணும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மெயினாக போடுறேன். மட்டும் இல்லை, நீட் எக்ஸாமுக்காக தயார் பண்ணுறவங்களுக்கு என்னென்ன வந்து டிப்ஸு கொடுக்கலாம், பேரண்ட்ஸாகவும் அவங்களுக்கு வந்து என்னென்ன கைடன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். வாங்க வீடியோ போகலாம். நீட் எக்ஸாம் வந்து நாளைக்கு, அதாவது 13ஆம் தேதி நாடு ஃபுல்லாக நடக்குது. கிட்டத்தட்ட வந்து 16 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 3843 தேர்வு மையங்களில் வந்து இந்த எக்ஸாம் எழுத போகிறாங்க. நீட் எக்ஸாம் வந்து தள்ளி வைக்கணும், போஸ்ட்போன் பண்ணணும்னு சொல்லிட்டு போட்ட கோரிக்கை மனுலாம் வந்து உச்சநீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட் வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து நாளைக்கு எல்லாருக்கும் வந்து ஒரே நேரத்தில் எக்ஸாம் நடக்க போகுது இந்தியா ஃபுல்லாக. இந்த நிலையில் என்ன ஆச்சு அப்படின்னா, மதுரை மாவட்டத்தை சேர்ந்த தமிழ்நாடு காவல் படையில் வந்து ஒர்க் பண்ணுற திரு முருகசுந்தரம் அப்படிங்கிறவரோட மகள் ஜோதி துர்கா, இவங்க வந்து நீட்டு எக்ஸாமுக்கு படிக்க முடியல அப்படிங்கிற ப்ரெஷர்னால் வந்து அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. இது பயங்கரம் வந்து ஒரு பெரிய கவலைக்குறையமான ஒரு விஷயமா இருக்குது. இந்த அளவுக்கு வந்து இப்போது முடிவெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அவங்களுக்கு வந்து மன அழுத்தம், அது டிப்ரெஷன் அதிகம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக வந்து அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டதாக சொல்லப்படுது. இதே மாதிரி இன்னொரு கேஸு, தருமபுரி பக்கத்தில் ஆதித்யா அப்படிங்கிற பையன் வந்து தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டதாக வந்து செய்தி வந்து எல்லாருக்கும் வந்து பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. அதே மாதிரி போன வாரம் வந்து அரியலூர் மாவட்டத்தில் நீட் தேர்வுக்கு தயாரிக்கின்ற ஒரு மாணவர் வந்து கிணத்துல குதித்து தற்கொலை பண்ணிக்கிட்டார். அது மாதிரி இதெல்லாம் சேர்ந்து மொத்தமாக தமிழ்நாட்டில் இது வரைக்கும் 6 பேர் வந்து நீட் தேர்வு காரணமாக வந்து சூசைட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு அதிர்ச்சிக்குள்ள செய்தியாக இருக்குது. இந்த மாதிரி வந்து விஷயங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வந்து ப்ரிப்பரேஷன்ஸ் எடுக்கலாம், எப்படி வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். வாங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். இந்த மாதிரி சூசைடு, இந்த மாதிரி பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கு, லாஸ்ட் மந்த் பிரச்சனைகள், டிப்ரெஷன் வந்து தவிர்க்கிறதுக்கு நீட் எக்ஸாமுக்கு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத ஒரு 4-5 பாயிண்ட்டை வந்து நம்ம பார்த்துருவோம் இந்த வீடியோவில். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீட் எக்ஸாம் வந்து நாளைக்கு, அதாவது செப்டம்பர் 13ஆம் தேதி இந்தியா ஃபுல்லாக வந்து நடக்குது. அது வந்து லாஸ்ட் மினிட் டிப்ஸ் வந்து என்னென்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். அதாவது இது எக்ஸாம் வந்து இந்த கொரோனா வைரஸ் பேண்டமிக் மத்தியில் நடக்கிறதுனால கேண்டிடேட்ஸ் வந்து எப்பவுமே வந்து அவங்க க்ளவுஸும் மாஸ்க்கும் வந்து வேர் பண்ணி, வீட்டில் இருக்கும்போதே வந்து அவங்க அதை வேர் பண்ணி அவங்க வந்து அதுக்கான தயாரிப்பில் வந்து இருந்துக்கணும். நாளைக்கு வந்து ஒரு 16 லட்சம் பேர் வந்து எழுத போகிறாங்க. அவங்களோட பெஸ்ட்டு டிப்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது இப்போ ஒன்றா பார்ப்போம். பாயிண்ட் நம்பர் 1, ரிவைஸ் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். எப்போவுமே வந்து நீங்கள் பாசிட்டிவ் ஆட்டிடியூடாக இருங்க. எப்போவுமே வந்து நீங்கள் படித்ததை வந்து ரிவைஸ் பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இந்த வருஷம் நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு நிறைய வந்து ப்ரிப்பரேஷனுக்கு வந்து நிறைய டைம் கிடச்சிருக்கு. போன வருஷத்தெலாம் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் வந்து டைம் அதிகமாக கிடச்சிருக்கு. ஒருவேளை ஏதாவது நெகட்டிவ் தாட்ஸ் வந்து மைண்டில் வருது அப்படின்னா அதை வந்து பாசிட்டிவ் தாட்ஸோடு வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுங்கள் இமிடியேட்டாக. நெகட்டிவ் தாட்ஸே வந்து மனசில் வச்சுக்காதீங்க. நர்வஸாகவும் இருக்கிறது, ஆங்ஷியஸாக வந்து இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஒருபோதும் வந்து ஹெல்ப் பண்ண போகிறதில்ல. மனசை வந்து சாந்தமாக வச்சுங்க. உங்கள் விஷயத்தில் வந்து நீங்கள் படித்ததில் வந்து நீங்கள் ஃபோக்கஸாக இருங்க. ஒன்லி வந்து நீங்கள் லாஸ்ட் மூமெண்ட்டில் வந்து ரிவைசிங் மட்டும் தான் பண்ணணும். எதை நீங்கள் படிச்சிங்களோ அதை மட்டும் ரிவைஸ் பண்ணுங்கள். கடைசி நேரத்தில் போய் நீங்கள் வந்து புது சப்ஜெக்ட் எடுத்து படிக்கிறது, புது டாபிக் எடுத்து படிக்கிறது, ஆழமாக அதில் வந்து இன்டீட்டெயிலாக படிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பண்ணிங்கன்னா ஏற்கனவே படித்து வச்சதெல்லாம் மறந்துடும். அதனால் எதை நீங்கள் படிச்சிங்களோ, எதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்களோ அது ஒரு தடவை வந்து ரிவைஸ் மட்டும் பண்ணுங்கள். ஒரு கிளான்ஸ் மட்டும் பாருங்கள். அதாவது இது என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்கு, கிராஃப்ஸு, டயக்ராம்ஸ், இந்த மாதிரி விஷயங்களை வந்து அது மாதிரி நீங்கள் வந்து படிக்கும்போது நோட்ஸ்லாம் எடுத்து வச்சுருப்பீங்க, குறிப்புகள்லாம். அதை வந்து நீங்கள் ஒரு தடவை படிச்சினாலே வந்து அதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ரொம்ப வந்து புது டெக்ஸ்ட் புக்ஸும் புது டாபிக்ஸும் வந்து நீங்கள் டீப் டைவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப டென்ஷனே தான் வந்து கொடுக்கும். அதனால் அதை பற்றி நீங்கள் கவலை வேண்டிய அவசியம் இல்லை. எது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்களோ அதில் வந்து கவனமாக இருங்க. உங்கள் ஃபோக்கஸ் வந்து மெயினாக எதில் இருக்கணும் அப்படின்னா, மார்க் டெஸ்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது, மிஸ்டேக்ஸ் எங்கெல்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறது, எங்கெல்லாம் வந்து வீக் ஏரியாஸ் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத, அது எப்படி வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத
இந்த மாதிரி விஷயங்களை தான் உங்களுக்கு வந்து லாஸ்ட் மினிட்ஸில் வந்து ஃபோக்கஸ் இருக்கணுமே தவிர புதுசாக வந்து எந்த டாப்பிக்கையும் படிக்கக்கூடாது. இதான் வந்து பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க அப்படிங்கிற அந்த சினாரியை வந்து வீட்டிலே வந்து நீங்கள் ரெப்ளிகேட் பண்ணுங்கள். அதாவது வீட்டில் வந்து எக்ஸாமுக்காக ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ரியலாக வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற அந்த சினாரியோவை வீட்டில் வந்து நீங்கள் ரெப்ளிகேட் பண்ணணும். அது வந்து உங்களுக்கு அந்த டென்ஷனையும் டிப்ரெஷனையும் வந்து குறைக்கும். எக்ஸாம்னால் வரக்கூடிய அந்த ஆங்ஸைட்டி வந்து உங்களுக்கு குறைக்கும். வீட்டில் வந்து ஒரு தனிமையான இடத்த வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணி ஒரு மார்க் டெஸ்ட் பேப்பரை வந்து நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். அது பண்ணும்போதே வந்து வீட்டிலே நீங்கள் வந்து மாஸ்க்கு போட்டுக்கிட்டும் ஒரு க்ளவுஸை வந்து கையில் மாட்டிக்கிட்டும் நீங்கள் வந்து இந்த மார்க் டெஸ்ட் பேப்பரை வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணலாம். அப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, உங்களோட பயாலஜிக்கல் கிளாக் வந்து ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிக்கும். அந்த எக்ஸாம் தான் நீங்கள் எழுதுறீங்க அப்படிங்கிற அந்த ஃபீலிங் வந்து முன்கூட்டியே உங்களுக்கு வந்து வர ஆரம்பிக்கிறனால எக்ஸாம் சென்டர்ஸ் போகும்போது உங்களுக்கு வந்து அந்த டென்ஷன் இருக்காது. அதே மாதிரி கையில் வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு சானிடைசர் பாட்டில் கையில் வைக்கிறது, அப்புறம் வந்து மாஸ்க்கு போட்டுக்கிறது, கையில் க்ளவுஸ் போட்டுக்கிறது, இதே வீட்லேயே தனிமையில் உட்காந்து நீங்கள் டெஸ்ட் பேப்பர் ரெடி பண்ணும்போது நீங்கள் எக்ஸாம் சென்டரில் உட்காந்துருக்கீங்க அப்படிங்கிற அந்த மென்டாலிட்டிலே வந்து நீங்கள் வந்து உங்களை நீங்களே வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் ரெப்ளிகேட் பண்ணுறீங்க எக்ஸாம் செனாரியோவை. இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ எக்ஸாமோட அந்த ஆங்ஷியஸும் அந்த ஃபியரும் வந்து உங்களுக்கு இருக்காது. இது பாயிண்ட் நம்பர் 2. பாயிண்ட் நம்பர் 3, ரியல் எக்ஸாம் தொடங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது. நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து டைமுக்கு எகென்ஸ்டான ஒரு ரேஸ் அப்படின்னே சொல்லலாம். அவ்வளோ வந்து டைமிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் அந்த பேப்பரை வந்து கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணி கரெக்டாக முடிக்க முடியும். அப்போ வந்து கிரிட்டிக்கலான விஷயங்களை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து என்னென்ன பாயிண்ட்ஸை வந்து கரெக்டாக கேட்டிருக்காங்க அதை வந்து ஃபஸ்ட்டு ஃபில் பண்ண. ஃபஸ்ட்டு வந்து உங்களோட க்ரெடென்ஷியல்ஸை வந்து நீங்கள் கரெக்டாக கேர்ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணணும். அந்த விஷயத்தில் வந்து நீங்கள் ஒன்றும் ஹரி ஆகக்கூடாது. ரொம்ப பொறுமையாக கரெக்டாக வந்து அந்த சர்க்கிள்லாம் வந்து கரெக்டாக பண்ணணும். அந்த நீங்கள் பண்ணுற சர்க்கிள் வந்து ரொம்ப டார்க்காக இருக்கக்கூடாது. ரொம்ப அழுத்தி பண்ணிங்கனாலும் பேப்பர் கிழிஞ்சிரும். ரொம்ப லைட்டாக பண்ணிங்கனாலும் மிஷின் வந்து அந்த ஆன்சரை வந்து ரீட் பண்ணாது. அப்போ வந்து நீங்கள் கரெக்டான ப்ரெஷரில் வந்து அந்த சர்க்கிளை வந்து பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆன்சர்ஸ் வந்து ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து நீங்கள் மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடியே கொஸ்டின் பேப்பர்லேயே வந்து நீங்கள் ஆன்சர்ஸை வந்து மார்க் பண்ணி வச்சுருங்க. ஆன்சர் பண்ணி அந்த ஒரு செக்ஷன் வந்து கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸை நீங்கள் கொஸ்டின் பேப்பர்லேயே வந்து மார்க் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து அந்த ஆன்சர்ஸை வந்து நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து அந்த செக்ஷனுக்கான ஆன்சர்ஸை கரெக்டாக எல்லாம் வந்து நீங்கள் கொஸ்டின் பேப்பரில் மார்க் பண்ண பிறகு அதை வந்து நீங்கள் ரெப்ளிகேட் பண்ணி ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து நீங்கள் மார்க் பண்ணலாம். அதாவது அந்தந்த செக்ஷன் முடியும் போதே வந்து நீங்கள் உடனே ஒரு செக்ஷனை வந்து நீங்கள் கொஸ்டின் பேப்பரில் ஆன்சரை மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஆன்சர்ஸை ஓஎம்ஆர் ஷீட்டில் உடனே வந்து நீங்கள் எழுதிடுங்க. அடுத்த செக்ஷனை மறுபடியும் வந்து நீங்கள் படித்து கொஸ்டின் பேப்பரில் ஆன்சர் பண்ணி அப்புறம் அந்த செக்ஷனுக்கான ஆன்சரை ஓஎம்ஆரில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். நீங்கள் வந்து கடைசி நேரத்தில் ஓஎம்ஆரை மொத்தமாக வந்து ஃபில் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறது அது தப்பு. அது அப்படி பண்ணக்கூடாது. செக்ஷன் டு செக்ஷன் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிகிட்டே போகணும். அப்புறம் அடுத்த பாயிண்ட் வந்து எக்ஸாம் டைமில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், எப்படி வந்து செலக்டிவாக இருக்கணும், எதை முதல்ல அட்டன் பண்ணணும், எதை வந்து கடைசியில் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது. அதை பற்றி இப்போ பார்ப்போம். நியூமரிக்கல் கொஸ்டின்ஸை வந்து மாஸ்டர் பண்ணுறது வந்து எல்லாமே வந்து உங்கள் ப்ராக்டிஸில் தான் வந்து டிபெண்ட் ஆகிருக்கு. ப்ராக்டிஸ் பண்ணும்போது வந்து நீங்கள் இந்த கான்செப்ட்ஸை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை அப்ளை பண்ணணும் ஆன்சர் எழுதும்போது. சப்போஸ் வந்து உங்களுக்கு ஃபிசிக்ஸில் வந்து ஒரு நியூமரிக்கல் கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு வச்சுங்க, அவங்க வந்து அவங்களோட ஸ்ட்ராங்கான சப்ஜெக்ட்ஸ் என்னங்கிறத ஃபோக்கஸ் பண்ணணும். அடுத்தது பயாலஜியா, கெமிஸ்ட்ரியா, அதில் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து கொஸ்டின்ஸை வந்து செலக்ட் பண்ணி அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ண ஆரம்பிங்க. அது வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் வெயிட்டேஜ் வந்து கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃபிசிக்ஸ் வந்து நீங்கள் மறுபடியும் வந்து அந்த உங்களோட ஸ்ட்ராங்கான சப்ஜெக்ட்ஸை வந்து நீங்கள் ஃபில் பண்ண பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் வீக்கர் சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து கடைசியில் வரலாம். அப்போ வந்து உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். நல்ல மேக்ஸிமம் வெயிட்டேஜுக்கான ஆன்சர்ஸை வந்து நீங்கள் முதல்ல எழுதிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் வீக் சப்ஜெக்ட்ஸு, கொஞ்சம் வீக் டாபிக்ஸ் வந்து நீங்கள் கடைசியில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் வந்து பூஸ்ட் ஆகும். கடைசியில் வந்து அதை ஃபில் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது இந்த டஃப்பான கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் லாஸ்ட்டில் வந்து டீல் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டே வந்து டஃப்பான கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண போய் அது மிஸ்டேக் ஆகி அதனால வந்து டென்ஷன் அதிகமாகி உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச சப்ஜெக்ட்ஸும் வந்து நீங்கள் வந்து தப்பாக எழுத ஆரம்பிச்சிருவீங்க. அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. எப்பவுமே வந்து ஈஸியான சப்ஜெக்ட்ஸு, ஈஸியான கொஸ்டின்ஸை மேக்ஸிமம் வெயிட்டேஜ் தரக்கூடியதை ஃபஸ்ட் அட்டன் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் மொமெண்ட்டில் வந்து நீங்கள் இந்த டஃப்பான சப்ஜெக்ட்ஸ் வந்து அட்டன் பண்ணலாம். அடுத்தது 5வது பாயிண்ட்டு, மிக முக்கியமான பாயிண்ட்டு, பேரண்ட்ஸ் வந்து எப்படி வந்து அவங்கள ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம்.
ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட ஃப்யூச்சர்னு வரும்போது பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப கன்சர்ன்டாக இருப்பாங்க. எப்பவுமே வந்து ப்ரெஷர் கொடுத்து படி 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 அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பேரண்ட்ஸ் செய்யணும் அப்படின்னா, குழந்தைங்ககிட்ட வந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. நம்மக்கிட்ட இருக்கிற மிஸ்டேக்ஸு குழந்தைங்ககிட்ட நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அவங்ககிட்ட நிறைய எக்ஸ்பெக்ட்டும் பண்ணக்கூடாது. அதே சமயத்தில் அவங்கள ரொம்ப வந்து நீங்கள் டிஸ்கரேஜும் பண்ணக்கூடாது. அவங்க லெவலில் அவங்கள வந்து படிக்கட்டும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவாக வந்து நம்ம இருக்கணுமே தவிர, ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதை வந்து அவங்கள வந்து பயங்கரமாக பாதிக்கும். இந்த நெகட்டிவ் எனர்ஜி என்ன ஆகும் அப்படின்னா, பிள்ளைங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எக்ஸாம் டைமில் வந்து பாதிக்கும். அதனால் வந்து ப்ரெஷர் கொடுக்காதீங்க வீட்டில் இருக்கும்போது. இது போல் என்ன பண்ணலான்னா, வீட்டில் அவங்க ஸ்டடி பண்ணும்போது நீங்கள் வந்து எப்பவுமே அவங்கள மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருங்க. மோட்டிவேட் பண்ணிவிட்டு பாசிட்டிவான விஷயங்களை வந்து பேசிகிட்டு இருக்கணும். நெகட்டிவாக வந்து எதுவும் குழந்தைங்கிட்ட பேசக்கூடாது. உங்கள் குழந்தைங்க மேலே நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க. அவங்களோட கேப்பபிலிட்டி மேலே நீங்கள் வந்து நம்பிக்கையோடு இருங்க. அவங்கள வந்து நீங்கள் எப்பவுமே வந்து ரொம்ப அட்வைஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப அட்வைஸ் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து அது எரிச்சலை தான் கிளப்பும். அவங்களால படிக்க முடியும், அவங்களால வந்து பண்ண முடியும். அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் கொடுங்க. அவங்கள ஃப்ரீயாக விடுங்க. அவங்க படிச்சுக்கிட்டோம். நீங்கள் என்ன வந்து நீங்களா போய் எக்ஸாம் எழுத போகிறோம், நம்மளா வந்து எக்ஸாம் எழுத போகிறோம் கிடையாது. அவங்க தானே எழுத போகிறாங்க. அவங்களுக்கு வந்து ஃப்ரீ ஹேண்டு கொடுங்க. அவங்க படிச்சுக்கிட்டோம். அவங்களுக்கு வந்து நம்ம சப்போர்ட்டிவாக வந்து ஒரு பாசிட்டிவ் ஆட்டிட்யூட் தான் கொடுக்கணுமே தவிர, ரொம்ப அட்வைஸ் பண்ணுறேன் பேர் வழி அப்படின்னு போட்டு உட்காந்து நையான்னு அவங்கள வந்து அரிச்சு எடுக்கக்கூடாது. அப்படி பண்ணோம்னா அவங்களுக்கு இரிட்டேட் ஆகும். அது வந்து அந்த பாசிட்டிவ்ங்கிறதே வந்து அப்புறம் நெகட்டிவாக வந்து அவங்களுக்கு மாறிடும். ஒரு சப்போர்ட்டிவான ஆட்டிடியூட் வந்து பேரண்ட்ஸ் தரப்புலேருந்து அந்த பிள்ளைக்கு கிடச்சிது அப்படின்னா, அவங்க வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருப்பாங்க. அதே சமயத்தில் அவங்களோட எக்ஸாம்ஸை வந்து எந்த ப்ரெஷரும் இல்லாமல் அவங்க போய் ஜாலியாக எழுதிட்டு வந்து அவங்க வந்து பெர்ஃபார்மன்ஸை வந்து காட்டவும் செய்வாங்க. அதனால் வந்து எந்த ப்ரெஷரும் வந்து பேரண்ட்ஸாக நம்மளும் வந்து கொடுக்கக்கூடாது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடந்த இந்த சோகமான நிகழ்ச்சியை வந்து மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. எதுதான் வந்து நீட் மட்டுமே லைஃப்னு நினச்சி பிள்ளைங்க வந்து இந்த மாதிரி ஒரு சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல. அவங்க வந்து பேரண்ட்ஸோட எதிர்பார்ப்பையும் பூர்த்தி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ பேரண்ட்ஸ் இது மிஸ்டேக் வந்து பிள்ளைங்க மட்டும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் பேரண்ட்ஸும் வந்து இதில் வந்து மிஸ்டேக் அப்படின்னு தான் சொல்லுவேன். நான் அவங்க வந்து சொல்லுவாங்க, என் குடும்பம் பாரு எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் உன்னை படிக்க வச்சுருக்கேன், எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து நான் உன்னை வளர்த்துருக்கேன், என்னோடய எதிர்பார்ப்பெல்லாம் வந்து நீ ஏமாற்றாதம்மா, நீ வந்து எப்படியாவது படித்து டாக்டர் ஆகணுங்கிறத என்னோட கனவு அப்படி இப்படின்னு பயங்கரமாக டயலாக்லாம் கொடுத்து பிள்ளைய வந்து அவ்வளோ தூரம் ப்ரெஷர் கொடுத்தனால அவங்க வந்து எப்படி நம்ம பேரண்ட்ஸோட எதிர்பார்ப்பை வந்து நம்மளால் சாதிக்க முடியாமல் போயிடுமோ அப்படிங்கிற பயத்தில் தான் வந்து இந்த மாதிரி முடிவுகள் வந்து எடுக்கிறாங்க. இது வந்து வாழ்க்கையோட ஒரு தோல்விங்கிறது ஒரு வாழ்க்கையோட முடிவே கிடையாது அப்படிங்கிறது அவங்கள உணர்த்த வைக்கணும். பாசிட்டிவாக பேசணும். இது இல்லைனாலும் பரவாயில்ல, நீ தைரியமாக அட்டன் பண்ணு, நடக்கலைனாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து அடுத்த நம்ம வந்து பார்த்துக்கலாம், இல்லை அடுத்த வருஷம் ட்ரை பண்ணலாம், இல்லை வந்து வேறு படிப்பு இருக்குது, இஷ்டம் மாதிரி இருக்குது, பயோடெக்னாலஜி இருக்குது, கெமிஸ்ட்ரி இருக்குது, ஃபிசிக்ஸ் இருக்குது, நிறைய இருக்குது, எவ்வளவோ படிப்பு இருக்குது. டாக்டர் மட்டுமே படிப்பு இல்லை, எவ்வளவோ படிப்பு இருக்குது. அதில் படித்து கூட அவங்க வந்து சக்ஸஸ் ஆகலாம். ஏன் படிக்காதவங்க நிறைய பேர் மல்டி மில்லியனர்ஸாக பில்லியனர்ஸாக பிஸ்னஸ் மேனாக இருக்கிறது இல்லையா? படித்தவன் இல்லாமல் வந்து சக்ஸஸ் ஆகிருக்கான், படிக்காதவங்களும் நிறைய பேர் சக்ஸஸ் ஆகிருக்காங்க. எல்லாம் வந்து நம்ம உலக அறிவு பொது அறிவுங்கிறது தான் முதல்ல முக்கியம். படிப்பு வந்து செகண்டரி தான் என்னை பொறுத்த வரைக்கும். அதனால் வந்து படிப்புக்காக வந்து இவ்வளோ ப்ரெஷர் கொடுக்க வேணாம் பிள்ளைங்களுக்காக. இன்னொரு தடவை வந்து நான் இந்த பாயிண்ட்ஸை வந்து மறுபடியும் அந்த ஹெட்லைன்ஸை மட்டும் ரிவைஸ் பண்ண உங்களுக்கு வந்து டிப்ஸை கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி எப்போவுமே வந்து ரிவைஸ் பண்ணுங்கள், பாசிட்டிவாக இருங்க. செகண்ட் டிப்பு வந்து வீட்டிலே வந்து எக்ஸாமோட அந்த சினாரியோ வந்து நீங்கள் ரெப்ளிகேட் பண்ணுங்கள். மூணாவது வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி ரியல் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி உங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து டீட்டெயில்ஸை வந்து கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். க்ரெடென்ஷியல்ஸை பொறுமையாக ஃபில் பண்ணுங்கள், தப்பாக பண்ணாதீங்க. மார்க் பண்ணும்போது அழுத்தி பண்ணக்கூடாது, அதே சமயத்தில் லேசாகவும் பண்ணக்கூடாது. இது வந்து மிஷின் ரீடபுளாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி செக்ஷன் டு செக்ஷன் வந்து நீங்கள் வந்து கொஸ்டின்ஸை வந்து ஃபில் பண்ணி ஆன்சரை ஃபில் பண்ணிகிட்டே போங்க. மொத்தமாக வந்து ஓஎம்ஆர் ஷீட்டை ஒரேடியாக ஃபில் பண்ண போகாதீங்க, அது உங்களுக்கு டைம் வந்து நிறைய வேஸ்ட் ஆகிடும். அப்படி பண்ணக்கூடாது. செக்ஷன் டு செக்ஷன் வந்து ஃபில் பண்ணிகிட்டே போகணும். நாலாவது வந்து எக்ஸாம் எழுதும்போது ரொம்ப செலக்டிவாக இருங்க. அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்ட்ராங்கான சப்ஜெக்ட்ஸ் வந்து முதல்ல அட்டன் பண்ணிவிடுங்க. மேக்ஸிமம் அந்த கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணி வெயிட்டேஜ் அதிகப்படுத்திட்டு கொஞ்சம் வீக்காக இருக்கிற டாபிக்ஸு, வீக்காக இருக்கிற சப்ஜெக்ட் வந்து கடைசியில் அந்த டஃப்பான கொஸ்டின்ஸ் வந்து கடைசியாக வந்து நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். அஞ்சாவதாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான பாயிண்ட்டு பேரண்ட்ஸ்க்கு. பேரண்ட்ஸ் வந்து தயவு செஞ்சு பிள்ளைங்களுக்கு வந்து ப்ரெஷர் கொடுக்காதீங்க. அவங்கள வந்து நீங்கள் பாசிட்டிவாக வச்சுருங்க. நெகட்டிவ் தாட்ஸ் எப்பவுமே கொடுக்காதீங்க. ப்ரெஷர் கொடுங்க. குடும்ப கஷ்டத்தை சொல்லி பிள்ளைங்களுக்கு ப்ரெஷரை கொடுக்காதீங்க. அதுதான் என்னோடய பாயிண்ட்டு. குடும்ப கஷ்டத்தை சொல்லி பிள்ளைங்களுக்கு ப்ரெஷரை கொடுக்காதீங்க. நீ படித்தாதாம்மா எனக்கு வாழ்க்கை, நீ படித்தாதான் என் குடும்பத்துக்கு பெருமை, நீ உன்னை டாக்டர் ஆக்கி பார்க்கணுங்கிறதான் என்னோட கனவு அப்படிலாம் வந்து பிள்ளைங்கிட்ட சொல்லாதீங்க தயவு செஞ்சு. அப்படிலாம் சொல்கிறனால அவங்க ப்ரெஷர் அதிகமாகி தேவையில்லாத முடிவுக்கு இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த 2 கேஸ் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் சூசைடு இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து போய் விட்டுரும். அதனால் தயவு செஞ்சு பேரண்ட்ஸ்கிட்டையும் வந்து மிஸ்டேக் இருக்குது. பேரண்ட்ஸு ப்ரெஷர் கொடுக்காதீங்க. அவங்க வந்து அட்டன் பண்ணுறது பண்ணட்டும். அவங்க நல்ல பாசிட்டிவாக தான் இருப்பாங்க, படிச்சிருப்பாங்க.
கூட வந்து நீங்கள் பாசிட்டிவ் எனர்ஜி கொடுங்க, நெகட்டிவாக பேசாதீங்க. இதுதான் ரொம்ப மிக முக்கியமான பாயிண்ட்டு. இந்த பிள்ளைங்க வந்து இந்த அளவுக்கு முடிவு போகிறாங்க அப்படின்னா, அவங்களால வந்து அவங்களோட பேரண்ட்ஸை எதிர்பார்ப்பை வந்து பூர்த்தி செய்ய முடியல அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் அந்த சூசைட் அட்டெம்ப்ட் அவங்க எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு ஒப்பீனியன். அதனால் தயவு செஞ்சு பேரண்ட்ஸு பிள்ளைங்களுக்கு ப்ரெஷரை கொடுக்காதீங்க. இதுதான் என்னோடய வீடியோட மெசேஜ். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. இதுதான் சொல்லணும்னு நினச்சேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற வரை இட்ஸ் ராம் சைனிங் ஆஃப். மறக்காமல் என் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு அவேர்னஸ் வீடியோவில் பார்க்குற வரை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ எவ்ரிபடி. தேங்க்யூ. பாய். டேக் கேர்.